பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவாசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் அங்கே இருக்கும். நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன் வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில் நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடிக்கு நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்பொழுது உன்னதமாய் இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகடியாய் ஈசலிட்டு, கர்த்தர் இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார் என்று சொல்வார்கள் என்றார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய 2 மாளிகைகளையும் கட்டி நிறைவேற்றுகிற 20ஆம் வருஷம் முடிவிலே தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலியா நாட்டிலுள்ள 20 பட்டணங்களை கொடுத்தான். ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களை பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளில் அவன் பிரியப்படவில்லை. அதனாலே அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவைகளுக்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிறபடி காபுல் நாடு என்று பெயரிட்டான். ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன் அனுப்பியிருந்தான். பிடித்த அமஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரமனையையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும் ஆசோரையும் மெதித்தோவையும் கேசேரையும் கட்டினான். கேசேரை ஏன் கட்டினான் என்றால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கேசேர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியரை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாக தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்திருந்தான். சாலமோன் அந்த கேசேர் பட்டணத்தையும் கீழ்பெத்தோரோனையும்
பாலாத்தையும் வனாந்திர வெளியிலுள்ள தத்மோரையும் தனக்கு இருக்கிற ரஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும், ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும், குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமிலும் லீபனோனிலும் தான் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான். இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின் ஜாதி அல்லாத எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியரான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீந்திருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுக்கு பணிவிடைக்காரரும் பிரபுக்களும் சேர்வைக்காரரும் ரத வீரரும் குதிரை வீரருமாய் இருந்தார்கள். 550 பேர் சாலமோனின் வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். பார்வோனின் குமாரத்தி தாவீதின் நகரத்திலிருந்து சாலமோன் தனக்கு கட்டின தன் மாளிகையிலே குடி வந்தாள். அப்பொழுது மில்லோவை கட்டினான். சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேல் வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் தூபம் காட்டி வந்தான். ராஜாவாகிய சாலமோன் ஏதோம் தேசத்தில் சிவந்த சமுத்திர கரையிலே ஏலோத்துக்கு சமீபத்தில் உள்ள எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்வித்தான். அந்த கப்பல்களில் ஈராம் சமுத்திர யாத்திரையில் பழகின கப்பல் ஆட்களாகிய தன் வேலைக்காரரை சாலமோனுடைய வேலைக்காரரோடு கூட அனுப்பினான். அவர்கள் ஒப்பீருமுக்கு போய் அவ்விடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த 9ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் சாலமோனுக்கு 2ஆம் முறை தரிசனமாகிறார். அப்போ ஏற்கனவே முதல் முறை அவனுக்கு தரிசனமாயிருந்தார். எந்த அதிகாரத்தில் என்று சொன்னால் அதே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5 - 14 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல ராக்காலத்துல சொப்பனத்துல தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேள் என்று சொல்லி சாலமோனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார். இப்படி தேவன் சொல்லும் பொழுது சாலமோன் எதை கேட்கிறான்? ஞானத்தை கேட்கிறான். அப்போ நீ கேட்டது அரிதானதை கேட்டாய் என்று சொல்லி அவனை ஆண்டவர் பாராட்டி அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த அதிகாரத்துல இதுல பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 2 - 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த இடத்துலையும் அவனுக்கு தரிசனமாகி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 3ஆம் வசனத்துல கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்திலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, இந்த சமூகத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களுக்கு உம்முடைய கண்கள் காண்கிறதாயும் செவிகள் கேட்கிறதாயும் இருக்கணும்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட உன் விண்ணப்பத்தை நான் கேட்டப்பா. நீ சொன்ன அந்த விண்ணப்பத்தை கேட்டேன், உன் வேண்டுதலை கேட்டேன். என் கண்கள் எப்பவும் அந்த ஆலயத்தின் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க சொன்னது மட்டுமல்ல, ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா ஆண்டவர் நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வதிக்கவே மாட்டார். என்ன கட்டளை கொடுக்கிறார்? 4ஆம் வசனத்துல, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளின் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமும் செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளை கற்பனையெல்லாம் கை கொள்ளணும்.
இப்படியெல்லாம் கை கொண்டு நடந்தீன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வாதம்? 5ஆம் வசனத்துல, உன் சிங்காசனத்தின் மேல உட்கார்ற புருஷன் இல்லாமற் போகும் என்று நான் தாவீதுக்கு சொன்னது போல உன் ராஜ்யபாரம் எப்படி இருக்கும்? நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனா நீ அப்படி என் கட்டளை எல்லாம் கை கொள்ளாட்டா என்ன நடக்கும் அப்படின்றதையும் மீறினா என்ன நடக்கும்? 6ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் என்னை விட்டு பின்வாங்கி உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனை கட்டளைகளை கை கொள்ளாமற் போய் வேறே தேவர்களை சேவித்தால் பணிந்து கொள்வீர்களானால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்க என் கட்டளை எல்லாம் கை கொள்ளாட்டா, நீங்க என்ன விட்டுட்டு வேற தேவர்களை சேவித்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, 7ஆம் வசனத்துல இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை வைக்காதபடி நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு தள்ளுவேன். அடுத்தது, அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். அப்போ மற்றவங்களுக்கு நீங்க ஒரு பழமொழியா இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்க உங்களை வசைப்பாடுவாங்க, உங்களை திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உன்னதமா இருக்கிற இந்த ஆலயத்தை பார்த்து அதை கடந்து போகும்போது அநேகர் பிரமித்து இந்த தேசத்துக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஏன் இந்த கதி, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, அப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டுட்டு இவங்க வேற தேவர்களை தொழுது கொண்டதுனால இந்த நிலைமை வந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் அதாவது ஒரு காலத்துல பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தோம். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், இல்லை மற்ற தெய்வங்களை வணங்கி இன்னைக்கு இதெல்லாம் வேண்டாம் சொல்லி விட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட நன்மைகளை பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் நன்மையை பெற்ற நீங்கள் மறுபடியும் அதே பாவ பழக்கத்துக்கு போவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டபடி அந்த சாபங்கள் நமக்கு வந்து சேரும் என்பதை மறந்து போகக்கூடாது. கருமையான தேவ பிள்ளைகளே, அதனால கலப்பையின் மேல் கை வைத்து பார்த்துட்டு பின்னிட்டு பார்க்காதன்னு சொல்றார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்லன்னு சொல்றார். அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற அந்த கலப்பையில கை வைத்துட்டு ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட அற்புத அதிசயங்களை பெற்றுக்கொண்டு மறுபடியும் பாவ பழக்கத்தை நீ பின்தொடர்ந்து போனால், மறுபடியும் நீ விட்டு வந்த எகிப்தை தேடி போனால், ஆண்டவர் உனக்கு வைத்த ஆசீர்வாதங்களை எடுத்து போடுவேன் என்று இந்த இடத்துல சாலமோனுக்கு சொல்றது போல இன்றைக்கு உங்களுக்கும் சொல்கிறார். அதனால நாம் ஆண்டவருக்குள்ள நாம் எப்படி இருக்கணும்? திடமனதா இருக்கணும். ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருக்கணும். நம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், பிரச்சனையே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லல. ஏன் சொன்னா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ ஜெய கிறிஸ்துவாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதனால உபத்திரம் வராதுன்னு சொல்லவே இல்லை. உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறதுக்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். அதனால என்ன நடந்தாலும், ஆண்டவரே நான் உம்மை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா, உம்மை விட்டு பின்மாறி போக மாட்டேன் ஆண்டவரை, விட்டு வந்த எகிப்தை விட்டு வந்த பாவ காரியங்களை தொடமாட்டேன் ஆண்டவரை அப்படின்னு ஆண்டவருக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கென்று நீங்க வைராக்கியமா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தாவீதுடைய நண்பன் ஈராம், அவன் தான் இந்த கேதுரு மரங்கள் விருட்ச மரங்கள்லாம் அவன் என்ன பண்ணுறான், தேவதாரு விருட்சங்களை எல்லாம் கொடுக்குறான் ஆலயம் கட்டும்போது சாலமோனுக்கு. இப்போ சாலமோன் அதனால் ஒரு 20 பட்டணங்களை அந்த ஈராமுக்கு கொடுக்குறாரு. ஈராமுக்கு கொடுக்கும்போது அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, நீ கொடுத்த பட்டணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் அவன் பிரியப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் கொடுத்த அந்த பட்டணங்களுக்கெல்லாம் காபுல் நாடு என்று சொல்லி அவன் பேரிட்டதாக 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதன் பிறகு பாருங்க, அதாவது அமைஞ்சி ஆட்களை கொண்டு 15ஆம் வசனத்தில்
அமைஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தன் கர்த்தருடைய ஆலயத்தையும் அரண்மனையும் இதெல்லாம் இது பண்றதுக்கு அந்த அமைஞ்சி ஆட்களை கொண்டு அவன் என்ன பண்றான், வேலைக்கு வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அமைஞ்சி ஆட்கள்னா அதாவது கூலி கொடுக்காமல் வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களை நியமிக்கிறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வேலை வாங்கவில்லை. இப்படிப்பட்ட அமைஞ்சி வேலைக்கு ஆட்களை அவர்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னா இஸ்ரவேல் அல்லாத, அதாவது எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர், இந்த ஜனத்தில் உள்ள இந்த இதுல கோத்திரத்தில் உள்ள ஜனங்களை மாத்திரம்தான் அவன் இப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் அவன் வைக்கிறதை பார்க்கிறோம். அடிமைப்படுத்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அவன் என்ன செய்யறான்னா, யுத்த புருஷனாக, பணிவிடைக்காரராக, சேர்வைக்காரராக, ரத வீரர்களாய், குதிரை வீரர்களாய் அவன் நியமிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எல்லாவற்றையும் கண்காணிக்க 550 பேரை சாலமோன் இந்த வேலைகளெல்லாம் விசாரிக்கிறதுக்கு, தலைமை கண்காணிக்கிறதுக்கு 550 பேரை அவன் நியமிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி சாலமோன் நாட்கள்ல அவன் என்ன பண்றான், எல்லாவற்றையும் கட்டி முடித்து அவன் விருப்பப்பட்ட காரியங்களையும் அவன் கட்டி முடித்தான் என்று சொல்லி இந்த வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாம் ஆண்டவர் எவ்வளவுதான் நமக்கு ஆஸ்திகளை கொடுத்தாலும், செல்வாக்குகளை கொடுத்தாலும், நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தர் நம் வாழ்க்கையை மென்மேலும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரி அந்தராலா கர்பியா ரை கரபல வரபலபரபா ஒரு கரபலபரபலபரபா தூரபௌலியா ரபௌலா நிமி கரபா. அப்பா, சாலமோனுக்கு 2ஆம் முறை தரிசனமாகி ஆண்டவரே, அப்பா தகப்பனே, ஆண்டவரே விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் என்று சொன்ன தேவன், ஆனாலும் தகப்பனே சில நிபந்தனைகள், கட்டளைகளை வைத்து ஆண்டவரே கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி, ஆண்டவரே அப்பா தேவனே, ஆண்டவரே கீழ்ப்படியாட்டா என்ன நடக்கும்ன்ற எச்சரிப்பு சத்தத்தையும் ஆண்டவரே இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அப்பா உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபா லபா ரபா ஷல்பி ஓ த ரை கரபா ஓ ரபா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து நடக்க கிருபை கொடுங்கப்பா. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இந்த நாள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்கப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைக்கூடி வரட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும் ஆண்டவரே. அப்பா உம நந்தியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்துக்கிறப்பா ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த ஆண்டு ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பொருளாதாரத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் வளர்ந்து பெருகட்டும் என்று செபிக்கிறேன். நாம மகிமைப்படட்டும். எல்லா தரித்திர நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.